இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷனுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் அட்மிஷன் போட்டுக்கலாம், இல்லைன்னா போஸ்டல் மூலமாக கூட அட்மிஷன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் அவங்களோட பிசிபி சென்டரில் அட்மிஷன் போட்டுக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கே போய் கூட அட்மிஷன் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ப்ரோஸ்பெக்டஸ் இருக்குது. வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா கேலண்டர் இயருக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ சேம் அதே அகாடமிக் இயர் தான் இந்த இயருக்கும் ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் லேர்னர் சப்போர்ட் சென்டர்னு இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேர்னர் சப்போர்ட் சென்டர்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக போய் யூனிவர்சிட்டிலேயே போய் அட்மிஷன் போட்டுருங்க. இப்போ வேறு இடத்துல வேறு பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா பிசிபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு எங்கே நியர்பை காலேஜஸில் அங்கே அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கோ அதை பார்த்து நீங்கள் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அட்மிஷன் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சாட்டர்டே சண்டே காலேஜுக்கு போய் அட்மிஷன் போடும்போது நீங்கள் ஒன்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் அட்மிஷன் போட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா காலேஜஸ்க்கு போங்க. இங்கே பாருங்கள் எந்தெந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது அட்மிஷன் போடுறதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இதை பார்த்துக்கோங்க. நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்தந்த காலேஜஸ்க்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாம் வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மோடில் வந்துட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிசிபி சென்டர்ஸில் போய்ட்டு அப்ளை பண்ணுறது சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்துட்டு டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறது சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்லாம் ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர் இயர்லி டைம் தான் செமஸ்டர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி Geography, BCA, BLIS 1 year program, BA Economic, BA English, BA History, BA Politics Science, BA Public Administration, BA Tamil, BA Literature Tamil, BCom, BM, BBA. Program of non-semester பார்த்தீங்கன்னா பிஜிக்கு கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி Geography, MLIS 1 year program, MCom, FM, MA Economic, MA English, MA History, MA Tamil, MA Political Science, MA Public Administration, MA Human Resource Management, MCom, BM, PG Professional Program பார்த்திங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்குது. MBA Business Administration இருக்குது. ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யூஜிக்கு பார்த்திங்கன்னா BA English, BA Tamil, BBA. இதே பிஜி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா MA Tamil, MA English, MA Economic, MA Public Administration, MA Public Political Science, MA History. பிஜி ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் செமஸ்டர் பேட்டர்னில் இருக்குது. MBA வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் வந்துட்டு அப்ராடில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணலாம் ஆன்லைன் மோட் மூலிமா. ப்ரொசீஜர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்னென்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் யூஜி நான் செமஸ்டர் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பிஏ தமிழுக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிஜிக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சிலபஸ்க்கு தனியாக வேறு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான சிலபஸ் வரும் அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு MA எக்கனாமிக் என்னென்ன சிலபஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பார்த்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. யூஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர் ஃபீஸ் டீட்டெயில் அட் தி டைம் டேபிள் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
+2 ஸ்டடிட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடாக இருந்தால் அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீஸு. +2 ஸ்டடிட் அண்டர் அதர் ஸ்டேட் போர்டாக இருந்தால் அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீஸு. +2 ஸ்டடிட் அவுட் சைட் இந்தியாவாக இருந்தால் அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் வந்து 3400. அதே பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டாக இருந்ததுன்னா 3700. அவுட் சைட் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் 4200 சொல்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் செகண்ட் இயருக்கு எவ்வளோ அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.